கல்லீரல் போச்சு, பண கஷ்டம், எதிரி தொல்லை. இந்த ஆலயத்துல ஒருபோதும் சூரியன் செய்வனை வைக்க மாட்டாங்கம்மா. யாரும் நம்பாதீங்க. கருசாமி கோயில் போனா நம்ம வந்து எதிரி அழிச்சிடலாம் நினைச்சு வந்தாரு யாரும். எதிரிகளால கஷ்டப்பட்டா வரலாம். எதிரிகளா யாராவது கஷ்டப்பட்டா இந்த வேலை வர மாட்டாங்க சாமி. அவங்க கிட்ட காப்பாற்றி காப்பாற்றுற தெய்வம் தான் கருசாமி. யாரையும் அழைக்கிற தெய்வம் கருசாமி இல்ல. நம்பாதீங்க. கருசாமி கோயில போய் செய்வனை வச்சுட்டு வந்தாங்கன்னு யாராவது சொன்னா நம்பாதீங்க. கருசாமிக்கு செய்வனை வைக்க தெரியாது. செய்வனை எடுக்க மட்டும் தான் தெரியும். எடுக்கிறதுக்கு மட்டும் தான் கத்துக்கு சாமி, வைக்க தெரியாது சாமி. அதனால வந்து செய்வனை வைப்பாங்க. அவங்க இது பண்றாங்க சாமி, அவங்க செய்வனை சாமி. இந்த ஆலயத்தை வந்து உண்மையிலேயும் கஷ்டம் இருக்கு, வேதனை இருக்கு, வருமானம் இல்லை, குழந்தை இல்லை, இல்லை வந்து கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு, வெளிநாடு போகணும் முடியல, அந்த மாதிரி இருக்கலாம். நிச்சயமா வந்து சாமி செஞ்சு கொடுப்பாரு. ஒருபோதும் கருசாமி ஆலயத்துல முன்பணமா யாருக்கும் வாங்க மாட்டாங்க. எங்க பூசாரி கேட்க மாட்டாங்க. செஞ்சு கொடுத்தாதான் கேட்பாங்க. அதுவும் பணம் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு நடந்த சாப்பாடு ஆனதாலாம் இது பல மக்கள் செஞ்சாதான். இது நான் போட்டு சாப்பாடு இல்லைம்மா. நீங்க சாப்பிட்ட ஒரு வரைக்கும் இந்த ஆலயத்துக்கு வந்து கஷ்டப்பட்டு சாமிகிட்ட வேற பல நடந்த மக்கள் வாயிலா செஞ்ச அன்னதானமே நீங்க தெரிஞ்சுக்காங்க. இதே மாதிரி அடுத்த ஆண்டு உங்களுடைய கஷ்டம் சேர்ந்து நீங்களும் அதே மாதிரி இந்த அன்னதானத்தை நீங்க அத்தனை பேரும் கலந்துக்கிறது இருக்கும். அதுக்காக உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. நான் சாமியில கேட்டு உங்களுக்கு செய்து கொடுக்கவே இருக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு என்ன கஷ்டமா இருந்தாலும் என்ன பிரச்சனை, எந்த தீராத கஷ்டமானாலும் சரி சாமியில கேளுங்க. என் உதவி வேணும்னா நான் வந்து கடவுள் கிடையாதுமா. கடவுளுடைய ஒரு சின்ன மீடியேட்டர் தான். அதாவது சாமிக்கும் மக்களுக்கும் நீங்க நேரம் சாமி போய் பேச முடியாது. ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சின்ன மீடியேட்டர் தான். நேரம் உங்களால வந்து சொல்ல முடியாது. அவரா நேரம் வந்து பார்க்க முடியாது. எவ்வளவு பெரிய கடவுளா இருந்தாலும் நேரம் வந்து மக்கள்கிட்ட பேச எந்த கடவுளால முடியாது. அதெல்லாம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாடிலாம் பார்த்துருப்பாங்க. கணவன் வந்து பார்த்தா தப்பாக பார்த்தா கணவன் பார்த்தா வீரபத்திரம் பார்த்து சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலத்துல இந்த கதை வந்து எந்த சாமியும் நேர்ல வந்து ராத்திரி வந்து என்கிட்ட சாமி நான் பார்த்தேன்னு சொன்னா நம்பாதீங்க. அதெல்லாம் சும்மா. அதனால இந்த மாதிரி பூசாரிகள் வந்து நீங்க சொல்றத அவர்கிட்ட சொல்ல சேர்க்க வேண்டியது மட்டும் தான் என்னோட வேலை. உங்களோட கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்து நீங்க நேரே சாமிக்கு சொல்ல முடியாது. உங்க பிரச்சனை என்னங்கிறத உங்ககிட்ட நேராக சொல்ல முடியாது. அந்த ஒரு சின்ன வாய் அவ்வளவுதான். ஒரு வாய் முடியல. அதுக்காக மட்டும் தான் நான் இருக்கேன். நான் வந்து பெரிய ஆளும் கிடையாது. பயன்படுத்திக்கோங்க. ஆலயத்துல வந்தா கொஞ்சம் எங்கெங்கேயோ போறீங்க. ஒரு திருப்பதி போறீங்க, 3 நாள் கத்துக்க வேண்டியது இருக்கு. சாமி கும்பிடுங்க. ஒரு நிமிஷம் கூட உங்களால சாமி பார்க்க முடியாது. வரீங்க, நடக்குதா இல்லையா? நடக்குது நம்பிக்கையோட தான் வரும். திருப்பதி போறோம், நம்ம நல்லா நடக்கும்னு நம்பிக்கை நடந்துருச்சுன்னு சொல்றதுக்கு 120 பேர் தான் இருப்பாங்க. ஆனா இந்த ஆலயத்துல அப்படிங்கிற 180 பேர் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. இந்த ஆலயத்துக்கு வந்தா 80 பேர். நான் சொல்லுவேன், இப்பயும் சொல்றேன், 100க்கு 100 நடக்கும் நான் சொல்ல மாட்டேன். சொன்னா நான் சொல்றது போய் தான். அவங்க கர்மா பொறுத்து, அவங்களோட கஷ்டத்தை பொறுத்து, அவங்களோட தேவைகள் பொறுத்து. ஒருத்தருக்கு 50 ரூபா கடன் இருக்கும், இன்னைக்கு கிடையாது. 500 ரூபா கடன் இருக்கும், என்னால 5 லட்சம் கிடைக்கும். ஒரு மாசம் இன்னைக்கு என்ன சொல்லுவேன், நேற்று வந்தா இன்னைக்கு நடக்கும். 4 வருஷமா உடம்பா கஷ்டப்பட்டுச்சு. இந்த வருஷம் தான் தெரியாது. ஆனா நேற்று வந்தாமா நான் 3 புரிய வந்த சாமி, எனக்கு எதுவும் நடக்க சாமி அப்படி கிடையாது. உங்களுடைய கஷ்டம் பிரச்சனைகள் என்ன சாமி வீட்டில் போய் பார்த்தேன். சுத்தி கேட்பாரு சாமி. ஃபர்ஸ்ட் இந்த கோயிலுடைய ஐதீகம் தெரிஞ்சுக்காங்க. யாருக்கும் தெரியல.
10 மணிக்கு 9 மணிக்கு வரீங்க, வீட்டு வேலை செஞ்சு சண்டை எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்காக பொறுமையா டைம் தான் சாமி குறிச்சு சொல்லுவாங்க பார்த்து வரணும் வரீங்க. அப்படி வரக்கூடாதுன்னா நாங்க காலையில 2 மணி பசங்களை காட்டுறேன். இவன் இவன் இல்லை, இவன் உள்ளுக்காரன். தெய்வம் வந்து விழுப்புரம், அவன் வந்து வளவனூர், ஒருத்தர் பாண்டிச்சேரி, ஒருத்தர் கடலூர். இது பச்சை வைக்கிறது எல்லாம் பக்கத்து இருக்கான்னு நினைக்காதீங்க. எல்லாம் செஞ்சியிலேருந்து வந்திருக்கான், கடலூர் வந்திருக்கான், சிதம்பரம் வந்திருக்கான், காட்டுமன்னார்கோவில் வந்திருக்கான், விழுப்புரம் வந்திருக்கான். எல்லாம் உங்களுக்கெல்லாம் சேவை செய்யறதுக்காக வந்திருக்கான். அதனால வந்து பூசாரிங்க சொல்றத தயவுசெய்து காது கொடுத்து கேளுங்க. பரிகாரம் தெரியலன்னா கேட்டுக்கங்க. பரிகாரம் வந்து என்ன சொல்றாங்கன்னா சரியா கேட்டு நடந்துக்கங்க. மாத்தி கொண்டாந்து சாமி எனக்கு தெரியல சாமி அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியாது. அதனால வந்து இனிமேல் வந்தா சீக்கிரம் வாங்க. நாங்க 4 மணிக்கே தயாரா இருக்கோம். எல்லா மக்கள் குறிக்கேட்டா போகணும், நடந்துடான குறி கேட்கணும்னு அவசியம் கிடையாதுமா. அவர் அபிஷேகம் நீங்க போறீங்க, சிவன் கோயிலுக்கு போறீங்க, இல்ல முருகன் கோயிலுக்கு போறீங்க, குறியா கேட்கறீங்க, அபிஷேகம் தான் பார்க்க போறீங்க, தீபாவளி பார்க்க போறீங்க, நெய்வேத்தியம் பார்க்க போறீங்க. நம்பிக்கையோட வரும். நம்ம சாமி அபிஷேகத்தை பார்த்தோம், அலங்காரத்தை பார்த்தோம், நமக்கு அப்பா சந்தோஷம். அந்த நம்பிக்கையோட தான் வரும். நடக்குதா இல்லையா? ஆனா அதை கருத்தாமல் கூட குறிதான். குறி வந்து எல்லா பூசாரியும் செய்யற ஒரு பெரிய விஷயம். பூசாரி தங்களை பெருசா பெரிய ஆக்கிறதுக்காக வந்து அந்த குறியில ஒரு கான்செப்ட் வச்சு மக்கள் எல்லாம் வந்து குறி இல்லாத போனா எதுவும் நடக்காது. குறி இல்லாத நடக்கும். மக்கள் என்ன பண்ணா அன்னைக்கு மட்டும் தான் வருவாங்க. இந்த ஆளுக்கு நான் குறி இல்லாத ஒரு பெரிய விஷயம். நீங்க எப்போனா வரலாம், பொருளுக்கும் கஷ்டம் வந்து எங்கேயுமே வந்து கதவு இருக்காது. நீங்க முருகன் கோயில் போகலாம், பெரிய கதவு இருக்கும். நாக காலம், எம கட்டம், நல்ல நேரம் கேட்டாங்க அந்த நேரம் தான் போக முடியும். அரசாங்க ஆலயத்தில் மட்டும்தான் 24 மணி நேரமும் கதவு திறந்திருக்கும். ஒரு மனுஷனுக்கு ஏன் கஷ்டமா, ஒரு மனுஷனுக்கு எந்த நேரம்னு கஷ்டம் வரலாம். ராத்திரி 12 மணிக்கு ஒரு அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வருது, ஒரு முடியல, என்ன பண்ணுவாங்க, நேரம் கஷ்டம் வருவாங்க. அப்ப அந்த நேரம் கோயில் வருவாங்க. நான் முடியல முருகன் பெருமாள் அவங்க ராஜகடவுள், அவங்க ராஜாக்கள். அதனால அவங்க வந்து அரங்கோட பொறுமையான சந்தோஷம் வருவாங்க. இவர் வந்து காவல் தெய்வம். பாத்தீங்கன்னா தெரியும், 18 படி கீழே காவல் தான் காமிக்கிறார். இந்த 18 படி காவல் தான் கருசாமி. எல்லா கோயிலும் கூட்டு மேல வச்சிருவாங்க. 18 படி காவல் தெய்வம் தான் உடனே வந்து வீட்டுக்கு வருவாங்க. நீங்க கருசாமி உடனே கூப்பிட்டு அடுத்தபடியே வீட்டுக்கு வருவாங்க. நீங்க கஷ்டத்துல அப்பா கருப்பான்னு ஒருத்தரும் கண்குள்ள, அது ஆண்களோட பெண்கள். ஏன்னா இன்னைக்கு நான் சொல்றேன், நாளைக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்பா கருப்பா உண்மையான கஷ்டம் இருக்கணும், உண்மையான வேலை இருக்கணும், தீர்க்க முடியாத கஷ்டம், உண்மையான கஷ்டத்தோடு ஒரு சொட்டு கண்ணீர் இருக்கு. உங்களால இல்லைன்னா ஒரு தலை தண்ணி வச்சுட்டு கேளுங்க. நிச்சயமா கருசா ஓடுற கூட்டம் ஒரே கடவுள் கருசாமி மட்டும் தான் காவல் தெய்வம். இவர் மட்டும் தான் சாமி இல்லை. நீங்க மற்ற சாமி எல்லாம் முருகன் சொல்லலாம், பெருமாள் சொல்லலாம், பிள்ளையார், இவர் மட்டும் தான் கருப்பா சாமி சொல்ல முடியும். நீங்க கருப்பை தனியா சொல்ல, இவர் மட்டும் தான் சாமியில் அடமொழிகளுக்கு ஒரே சாமி கருசாமி. இவர் நீங்க தனியா கூப்பிடவே முடியாது. கூப்பிடனா கருசாமி தான் கூட்டாகும். அது மாதிரி கூப்பிட்டீங்கன்னா கூப்பிட்டு கொண்டு அடுத்த நிமிஷம் ஏதாவது ஒரு காரணம், ஏதாவது ஒரு ரூபமா நிச்சயமா உங்களுக்கு காமிப்பாரு. ஒரு சுட்டு வாசனோட வருவாங்க, சம்மதிலே இருக்காது, பார்த்தா சுட்டு வாசனை இருக்கும், இல்ல அந்த சரக்கு வாசனை இருக்கும், இல்ல வந்து சலங்க சத்தம் கேட்கும், இல்ல குதிரை பில்லு சத்தம் கேட்கும். இது மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நிச்சயமா நீங்க வந்தாருங்கிறது கிடையாது. கருசாமி குருவா கிடையாது, அவர் எந்த கிடைக்கட்ட. இந்த இதெல்லாம் வந்து மக்களை வந்து நம்ப வைக்கிறதுக்காக, மக்கள் வந்து ஒரு உருவம் வேணும், அப்பதான் வந்து அவன் மனசுல நிறுத்த முடியாதுக்காக வச்சிருக்காரு. இந்த சிலைகள் கருசாமிக்கு உருவம் கிடையாது. நினைச்சிருக்காங்க மக்கள் சாமி அழிய கம்பீரமா இருக்காரு, மீசை வலிக்கிறதுக்காக ஏதோ வச்சிருக்காரு அப்படிலாம். இதெல்லாம் வந்து மக்களை வந்து அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது வேணும், நம்பிக்கை வேணும். இதை பார்த்தா கருசாமி தெரியும் வளர்க்கறதுக்கான ஒரு விஷயம். அதுக்காக கருசாமி உருவம் கிடையாது. நீங்க வீட்டுல இருந்து எப்படியெல்லாம் கேளுங்க வருவார். சுட்டு வாசனை வருவார், சரக்கு வாசனை வருவார், சலங்க வாசனை வருவார், சலங்க சந்தனை வருவார், குதிரை மேல வருவார். இல்லைன்னா வந்து யாரோ தெரியாத ஆள் மாதிரி, தெரிஞ்ச ஆள் மாதிரி வந்து பேசுவாரு. இதெல்லாம் நடக்கும். நீங்க எல்லாம் பாருங்க. நிச்சயமா நீங்க மன உண்மையோட கூப்பிட்டு நிச்சயமா கஷ்டம் வருவார். அதுல எந்த மக்கள் உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அப்படி சொல்லிட்டு போங்க. இந்த ஆலயத்துல என்னன்னா அபிஷேகம் நடக்குமா வரணும். வருவோம் எல்லா நேரம் என்ன பண்ணாங்க, நேரம் சாமி கிட்ட உட்காந்துருந்தாங்க. கருசாமி கிட்ட கருசாமி நேரத்தை பார்க்க கூடாது. கருசாமி இந்த உலகத்துக்கு வந்தது கன்னிமார்களை காவல் காக்க வந்தவர் தான். அவன் கருசாமி நேரே வந்ததில்லை, கன்னிமார்களை காவல் காக்கிறதுக்காக உலகத்துக்கு வந்தார். எங்கெல்லாம் கன்னிமா இருக்காரோ அங்கெல்லாம் கருசாமி இருப்பார். கருசாமி எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் கன்னிமா இருப்பாங்க. தெரிஞ்சவங்க தெரியும். கன்னிமார் காவல் காக்க, அவங்க காவல் கருசாமி காவல் இருக்கானோ அந்த இடத்துல ஒரு குடி மண்ணை கூட எவனா எந்த இதுன்னு சொல்ல முடியாது. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. சொல்லுவாங்க சாமி எனக்கு தான் கருசாமி உங்க வீட்டுல இருக்காருன்னா ஒரு செய்தியோ வெளி சொல்லியோ எந்த ஒரு விஷயம் உங்களாண்டாது. ஒருவேளை கருசாமி வீட்டுல வந்துட்டார், வர வைக்கிறது கஷ்டம். வந்துட்டாருன்னா
ஒரு ஒரு செய்வினை, ஒரு கிள்ளியோ பேயோ பிசாதோ எதுவுமே அவங்க வீட்டுல இருக்கவே இருக்காது. அதுக்கு இந்த மண்ணிலேயே இந்த ஆளுக்கு சாட்சி இருக்காங்க. நானும் பேச வைக்கலாம், பேச வச்சா வந்து விளம்பரம் தேவையான நினைப்பாங்க. அப்ப எடுத்துட்டு போறாங்க உட்கார. கருசாமி ஒன்ஸ் உங்க வீட்டு வந்துட்டாங்கன்னா உங்க வீட்டுல எந்த விதமா நீ தைரியமா சொல்லலாம். எங்க வீட்டுல என்ன செய்யும், எங்க அப்பா இருக்கான். எல்லா கோயிலையும் சாமி இருப்பாங்க, நம்ம சாமி மட்டும் எங்க அப்பா இருப்பான். யாராவது கேட்டுப்பாரு கஷ்ட பிள்ளைங்க எல்லாரும் எங்க அப்பா தான் சொல்லுவாங்க. யாரும் எங்க சாமி சொல்ல மாட்டாங்க. தகப்பனா அவர் ஒரு பிள்ளைக்கு தகப்பனாவும் தாத்தாவும் பேரனாவும் வந்து அந்த மாதிரி தான் வந்து எல்லாரும் பார்ப்பாரு. பெண்களை வந்து பிள்ளைங்களா பார்ப்பாரு. அதனால நீங்க தைரியமா உங்களுக்கு வீட்டுல இருந்து எந்த குறையெல்லாம் கோயிலுக்கு வரணும்ன்ற அவசியம் இல்லை. கோயில்ல வந்தா ஒரு 10 நிமிஷம் உட்காந்து நீ வீட்டுல இருந்து, அதாவது எனக்கு சாமி சொன்ன, நான் வந்து சாமி தேர்வு சாமியை எப்ப நீங்க வந்து சாமியை நீங்க வீட்டுக்கு வர வைக்கணும். அதுக்காக கிடையாது, நீங்க சாமியை தேடி போகக்கூடாது. உண்மையான பக்தி இருக்குன்னா நீங்க நினைச்சா சாமி உங்க வீட்டுக்கு வர வச்சாதான் உங்ககிட்ட உண்மையான பக்தி இருக்கு. நீங்க கோயில் கோயிலா போயிட்டு இன்னைக்கெல்லாம் எல்லா கோயிலும் சிவன் கோயிலும் சிவராத்திரி இருப்பாங்க லட்சக்கணக்கான மக்கள். அது பக்தி இல்லை, பயம். பாவத்தை தொலைக்கிறது, பாவம் அதிகமா செஞ்சுருக்காங்க. அந்த பாவத்தை தொலைக்கிறதுக்காக ராத்திரி போகலாம் போய் சிவன் கோயில் உட்காந்துருக்காங்க. பாவம் பண்ணாம எவ்வளவு கோயில் போன அவசியம் புரியுங்களா? நீங்க வந்து வீட்டுல உட்காந்து சாமி கூட்டால போகும் அங்க முடியாது. ஏன்னா அந்த பிள்ளைங்க அவங்க இருக்க கஷ்டம் இருக்கு எல்லாம் இருக்காங்க. அந்த நிம்மதியா சாமி கூட்ட முடியாது. இங்க வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்றதுக்காக ஒரு விஷயம் புரியுங்கிறதெல்லாம் வந்து கொண்டே இருக்கலாம். அதனால நீங்க வரவங்க நேரம் அங்க போயிட்டு கனிமா இருப்பாங்க. இனிமே இது வரைக்கும் வந்தோம்னா எங்க பூஜாரிகளுக்கு அந்த வெளியுமா தெரியாது என்ன சொல்லிட்டு கேட்டுக்கோங்கப்பா. நேரம் வந்தா கஷ்டம் பார்க்க கூடாது. நேரம் அந்த போய் நம்ம தான் பார்க்கணும். எடுத்திருக்காங்க அவங்கள போய் வாங்கிட்டு ஒரு 5 எலுமிச்சம்பழம் பண்ணுவாங்க. ஒரு கனி கூட நம்ம ஒரு 5 ரூபா காசு இருக்குன்னா காவல்படிதான். எந்த வேலைக்கும் ஒரு சம்பளம் இருக்கு இல்லையா? எந்த வேலை செஞ்சாலும் அதுக்கு ஒரு 1 ரூபா தான் அதுக்கு வந்து சம்பளம் இல்லாமல் யாரும் வேலை செய்யலாம். உங்களுக்கு காவல் காசு ஒரு வேலை செய்யறதுக்காக சாமிக்கு கேட்கறது ஒரு 5 ரூபா காசு. முதல்ல ஒரு 1.25 ரூபா. இப்போ காசு வந்து இப்போ வந்து வேல்யூ இல்லை. அதனால காசு எடுத்தாச்சு 1000 ரூபா கிடைக்கும். அதனால 5 ரூபா காசு வச்சு நீங்க வந்து குறைகள் எல்லாம் அங்கே சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. குதிரைக்கார கூட நீங்க ஒரு 5 காசு ஒரு கனியும் 5 கிலோ காசு வச்சுட்டு காது வரல 5 ரூபா. பழைய நாட்டு சொல்லிட்டு 5 கிலோ இன்னொரு கனி கொண்டு வந்து விட்டு வச்சுட்டு சொன்னீங்கன்னா வந்து உட்காந்துருக்கோம். வந்தவனே போய் டாக்டர் இல்லாமா சீட்டை பார்க்க உடனே அந்த தொட்டு பார்த்து வைத்தியம் பண்ண நீங்க வந்து உட்காந்தீங்கன்னா நீங்க இந்த மண்ணில் இருந்தீங்கன்னா தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்க வீட்டுக்கு போவாங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம் என்ன பிரச்சனை அவங்க போய் ஆராய்வாங்க. கருசாமி குறி சொல்ல கருசாமி குறி சொல்றது இல்லம்மா, எல்லாரும் தப்பா நினைச்சிருக்காங்க. கருசாமி சொல்ல குறி கிடையாது. கருசாமி குறி சொல்ல வைக்கிறது தெரியுமா இருக்கு. கருசாமி ஒரு என்ன சொல்ற உருவம் தான். அவரை வந்து அவரை ஆட்கொள்றது அவங்க தான். வந்துருக்கா எப்ப இந்த மாதிரி இவன் இந்த கஷ்டத்துக்காக வந்திருக்கா அப்படியே சொல்றது கனிமா தான். கண்டிப்பா கருசாமி தான். அப்ப அவர் கேட்பார் அதுக்கு என்ன பரிகாரம் இந்த சிக்கலுக்காக வந்திருக்கா இவருக்கு இந்த தீர்வு சொல்லிட்டு அவங்க சொன்ன அப்புறமா தான் அவங்களுக்கு நினைக்கிறாங்க. மக்கள் வந்தவனே சாமி என்ன கூப்பிடல, நான் காலையில வந்தா இது வரைக்கும் கூப்பிடல, இப்போ தான் கூப்பிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் வேலைகள் அதிகமா அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான வேலைகள் தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. வந்தவனே கூப்பிட்டது கிடையாது. அப்ப உங்களோட கஷ்டங்கள் ஈஸியா தான் வந்து கூப்பிடுவாங்க. கஷ்டங்கள் அதிகமா இருந்தா பிரச்சனை அதிகமா இருந்தா பிரச்சனை என்னங்கிறது பார்க்கணும். அதுக்கான தீர்வு என்னன்னு பார்க்கணும். அந்த தீர்வுக்கான பதில உங்களுக்கு சொல்லணும். அது வரைக்கும் என்ன பண்ணணும், உட்கார்ந்தா இருக்கணும். உட்கார்ந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து கருசாமி சொல்லணும். 2 குதிரை கிடைக்கிற களி என்ன பண்ணணும், குதிரை தான் கருசாமி முன்னாடி குதிரை தான் வீட்டுக்கு வரும். ஒவ்வொரு வீட்டுக்கும் இரவு 8:20 கருசாமி உங்க வீட்டுக்கு வருவார். அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணணும், சாதாரண மனுஷன் ஒரு விபியோட ஒரு எம்எல்ஏ எம்பியோ வந்தா என்ன பண்ணுங்க, என்னன்னா தடவை இருப்பீங்க. இப்ப இவ்வளவு சாமி நம்ம வீட்டுக்கு வராங்க என்ன பண்ணணும், அவருக்கு முடிச்ச அந்த ஜபாத்து ஏதோ ஒரு விஷயம் ஒரு படம் ஒரு சாம்பிராணி முடிஞ்ச ஒரு சாம்பிராணி அந்த 8 ரூபாய்க்கு வீட்டுல வந்து ஒரு சாம்பிராணி வந்து அவர் வர்றதுன்னா சந்தோஷமா வருவார். நீங்க அந்த பேருக்கு வீட்டை வாசக்கூடிய பெருக்கா வளர்ந்து வர விருந்தாளிகள் என்ன பண்ணுவாங்க, வாழ்னா வருவாங்க, வீடு சுத்தம் தான் பண்ணுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. அதனால சிரமம். 8 ரூபாய் வரும்போது நீங்க வீட்டை அவரை வரவேற்கணும். நீங்க எந்த அளவுக்கு அவரை உண்மையா வரவேற்க அந்த அளவுக்கு உங்க வீட்டுக்கு அவர் சீக்கிரம் வருவார். அப்போ அவருக்கு வருவாரு குறைஞ்சபட்சம் ஒரு சாம்பிராணியா அவர் வந்து சூடமோ சூட்டை பற்ற வச்சு அவர் கூட்டினா சந்தோஷமா போயிட்டு வருவார். அப்போ முதல்ல வந்து பார்க்கறது குதிரை தான். குதிரை வந்து பார்த்துதான் இருக்கிறாங்க வீட்டுல இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு குதிரை தான் வந்து கருசாமி சொல்லணும். அதுக்கப்புறம் தான் கருசாமி அப்படியா இருந்து அதுக்கப்புறம் தான் அவங்க கூப்பிட அப்படி. இதுதான் கருசாமியோட குறி சொல்ற அந்த விதம். மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. சாமி தானே எல்லாரும் தெரியுமே,
சாமி நினைச்ச ஒரு நொடியில எல்லாம் சொல்லிடலாமே. சாமிக்கும் வழக்குக்கான அந்த தீர்வு சொல்றதுக்கான நேரங்கள் வேணும். கருசாமி என்ன சொல்லுவாரு, இந்த அமாவாசை நீங்க வருவீங்க, போயிட்டு இதை கொண்டு அமாவாசை வரும் சொல்லுவாரு. என்னடா சாமி, பெரிய சாமி தானே, ஏது நினைச்சா ஒரே நாள் பண்ணக்கூடாது அப்படின்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அது என்ன தீர்வு, அதெல்லாம் பார்த்து நீங்க உங்க குலதெய்வம் நீங்க இங்கிருந்து மதுரை மீனாட்சிக்கு போவீங்க, சென்னையில இருப்பீங்க, அங்க போயிட்டு என்ன பண்ணுவீங்க, அம்மா தாயே நீ தானே எல்லாம் வாங்கணும், நீ தானே எல்லாம் செய்யணும் அப்படின்னு நீங்க அந்த மாதிரி ஜெனரலா போயிட்டு பொதுவான என்ன பிரச்சனை இல்லை. இந்த தவிர எல்லா மக்களும் செய்யற தவறு நீங்க எல்லாம் நினைச்சு பாருங்க. எல்லா மக்களும் எந்த கோயிலுக்கு போனாலும் உன்னை தவிர வேற இருக்கிறார், நீ தான் எல்லாமே, நீ தான் செய்யணும். எந்த சாமியை பார்த்தாலும் நீ முருகரை பாருங்க, அங்கலாம பாருங்க, பெரிய பாருங்க, நாகப்பன் யாரெல்லாம் பாருங்க, பார்க்காம நீ தான் சாமி, எனக்கு எல்லாமே நீ தான், நீ நினைச்சா பண்ணணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உன் வீட்டுல இருந்து குழந்தையும் என்ன பண்ணணும். நீ மீனாட்சியில போய் நீ தான் அந்த மாதிரி என்ன பண்ணணும், உடனே உன்னோட குழந்தை யாருக்கு அவங்கள்ட்ட கேட்க, உன் பிள்ளை என்கிட்ட வந்துருக்கிறான், ஏன் அவன் என்கிட்ட வந்து அவனை எதுவும் பார்க்கறது இல்லையா, ஏன் செய்யறது இல்லையா அப்படின்னு அவங்க கேட்டு சொல்லுவோம். எனக்கே கஞ்சி ஒருத்தவங்களுக்கு பிரியாணி கூட கொடுத்தாங்க, எனக்கு இந்த கஷ்டம் செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லு. சரியா வந்திருக்காங்க, என்ன பண்ணா சரி அவன் வேலை சொல்லு, நான் எனக்கு படையல் போட சொல்லு, பொங்கல் சொல்லு, எனக்கு வந்து என்ன சொல்றது, எனக்கு படையல் போடல, எனக்கு கும்பிடல, எனக்கு துணி வச்சு படைக்கல, இதை செய்ய சொல்லி நான் சரி பண்ணி தர சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷன் பண்ண என்ன பண்ணுவோம், சரி சரி அடுத்த நான் பார்த்து வர சொல்லுவோம். அந்த மாதிரி தான் தெய்வம். அது மாதிரி எந்த கோயிலுக்கு போனாலும் அப்பா கிட்ட அம்மா கிட்ட மட்டும் தான் உரிமையா கேட்க முடியும். எந்த ஒரு விஷயம் மாமா கிட்ட சித்தப்பா கிட்ட பயந்து தான் கேட்க முடியும். அப்பா கிட்ட மட்டும் தான் அதிகாரமா கேட்க முடியும், அம்மா கிட்ட மட்டும் தான் அதிகாரம் கேட்க முடியும். யாருக்கு அம்மா அப்பா கடத்த எந்த ஒரு உரிமையா கேட்க முடியாது. கொடுக்க முடியுமா தான் கேட்க முடியும். அப்பா அம்மா தான் கொடுக்க முடியாது. கொடுக்குற இடத்துல இருக்கிற அந்த கடவுள் நம்ம குலதெய்வங்கள். குலதெய்வத்தை வணங்குற மதத்தை எந்த குடும்பமும் நல்லா இருக்காது. அதெல்லாம் கருசானது தான் உங்க குலதெய்வம் யாரும் பாருங்க. குலதெய்வத்தை முழுசா நீங்க வணங்கிட்டீங்கன்னா எந்த அழைப்பு போன அவசியம் கிடையாது. உங்க குலதெய்வம் நான் கருசாமி உங்க வீட்டுக்கு வராதுன்னா உங்க வீட்டு குலதெய்வம் கருசாமி உள்ள விட்டாதான் கருசாமி குலதெய்வத்துக்கு நீங்க படையல் போடாம பாதுகாப்பு தான் கருசாமி என்ன பண்ண எனக்கே சொல்ற நீ இடம் வந்து போடாதுன்னு. அதனால அது வந்து முதல்ல நீங்க யாரை இது தப்பு பண்ணிருந்தாலும் இனிமேல் வருஷத்துக்கு ஒரு நாள் உங்க குலதெய்வம் எங்கதான் போய் செய்ய வேண்டிய விஷயத்த கட்டாயம் செஞ்சுருங்க. அந்த குறைய வச்சுதான் நீங்க எந்த கோயில் போனா நடக்காது. நான் சொல்றேன், குலதெய்வத்தோட குறைய வச்சுட்டு எந்த கோயில் எவ்வளவு சக்தி வேணும். கருசாமி கோயில் வந்தாலும் கருசாமி சொல்லுவார் உங்ககிட்ட நான் பார்த்துக்கிற போகணும், ஆனா அவர் செய்ய மாட்டார். உங்கள் குலதெய்வத்தை போய் கேட்பார், இந்த மாதிரி உங்க புள்ள வந்துருக்கிறான் என்ன குறைய சொல்லிட்டு அதுக்கு இந்த தீர்வு அவங்க சொன்னா அதுக்காக ஒரு மாசம் அந்த அம்மாசை வாங்க சொல்றது தீர்வுலாம் ரிசீவ் பண்ணி பையில எடுத்து வச்சிருப்பாரு சாமி. நீங்க வந்து பதில் சொல்றது அப்ப சொல்லுவார் போயிட்டு குலதெய்வ பேர் பார்த்துருவாங்க. அதனால குலதெய்வத்தை ஒருபோதும் மறக்காதீங்க. வந்தாக்கா நீங்க அபிஷேகம் பாருங்க, வந்து உட்காருங்க, பொறுமையா உட்காருங்க, சாமி கூட்ட குறி சொல்லுவாங்க. வந்தவொடனே அன்னைக்கே அப்படியே கூட்டி நடந்து பார்க்காதீங்க. கருசாமி கோயில்ல வந்துக்கு இவ்வளவு பேருக்கு ஒரே நாள் போய் சொல்ல முடியாது, சரியா? அதனால வந்து இனிமேலாவது உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் தான் தாராளமா எனக்கு கேளுங்க. பிரச்சனை என்ன மட்டும் கேளுங்க, தேவையில்லாம அவசியமா பேசக்கூடாது. இப்போ பரிகாரம் போறாங்க எல்லா வரிசையும் கேளுங்க. ஒருத்தருக்கு மேல வாங்கக்கூடாது. ஒரு வீட்டுக்கு ஒருத்ததான் வாங்கணும். ஆனா தான் சரி, பெண்ணா இருந்தாலும் ஒத்துழைங்க, மக்களுக்கு ஒத்துழைங்க. வாங்கிட்டு போய் கொடுத்துரு